Hello everyone, my name is Ben-Hur Daniel. I graduated from VHMSNC Computer Science Department in the year 1991. And today as we honor the remarkable careers of our beloved Dr. TK sir, Dr. RP sir, and Dr. Christopher sir, their dedication to education, research, and leadership has profoundly impacted our academic community, including me. I express my gratitude for their contributions and wish them joy, fulfillment, and all the best in their retirements. Once again, congratulations on your well-deserved retirement, sir. Thank you. வணக்கம் சார். நான் 89 to 92 பேட்ச் பிரகாஷ் பேசுகிறேன். யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கின பிரகாஷ்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, a lot of water has gone under the bridge அப்படின்னு. ஒரு ப்ரொஃபஸரோட லைஃப்பில் வந்து இட்ஸ் அ வெரி ஆப்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எங்கள் அப்பா ஸ்கூல் டீச்சர், ஸோ ஐ நோ ஹவு ரெஸ்பெக்ட்ஃபுல் தட் ஜாப் இஸ். நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து படிக்க வச்சு உலகம் பூரா அனுப்பிச்சிருக்கிறீங்க. இட்ஸ் அன் அமேசிங் ஜாப் சார், அண்ட் யூ கேனாட் ஃபர்கெட் தட். உங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி தனித்தனியாக பேசணும் அப்படின்னா, டிகே சார் அப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் ஆரம்பித்த புதுசில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக அந்த பிளாக் போர்டில் போய் நின்றுக்கிட்டு அல்காரிதம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி சொல்லி கொடுத்த அழகு. இப்போ நாங்கள் எவ்வளவோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்போம், எவ்வளவோ இன்டர்வியூஸ் நாங்கள் நடத்தியிருப்போம். அந்த குயிக் ஷார்ட் அல்காரிதம்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. ஆனால் அப்போது அந்த காலத்தில் அதை உட்காந்து படித்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே, அதெல்லாம் வந்து மறக்க முடியாது சார். டிசி சார் அந்த எலக்ட்ரானிக்ஸ் லேபில் வந்து அந்த பாலாப்போன ஆசிலோஸ்கோப்பில் சைன் வேவ் வந்துடும், ஸ்கொயர் வேவ் வந்துடும். ஆனால் அந்த ட்ரையாங்குலர் வேவ் மட்டும் வரவே வராது. எங்களோட உட்காந்து இந்த கெப்பாசிட்டர் தூக்கி அங்கே போடு, அந்த ரெசிஸ்டர் எடுத்து இங்கே போடுன்னு சொல்லி நீங்களும் லேர்ன் பண்ணி சொல்லி கொடுத்தா அந்த ஒரு ஸ்டைல். அப்புறம் ஆர்பி சார் எங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்த ஸ்டைல். இப்போ நாங்கள் சாஃப்ட்வேரில் இருக்கோம், அதனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்ன, லைஃப் சைக்கிள்னால் என்னன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பட் அப்போது டெவலப் ஆகாத அந்த டைமில் வந்து ஒரு ட்ரை சப்ஜெக்டை அந்த புக்கை எடுத்து பிரித்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் புக்கில் படமே இருக்காது, ஒரே டெக்ஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் உட்காந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய வச்சு பரீட்சை எழுத வச்ச அந்த ஒரு டெடிக்கேஷன், இதெல்லாம் ஆர்பி சாரோடது. இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் வேணால் இப்போ ரிட்டையர் ஆகலாம் சார், ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் எப்போவுமே டிகே சார், டிசி சார், ஆர்பி சார் தான். I pray God for your long, healthy life for years to come, sir. Thank you very much. Dear Kadirwala Kumar sir, RP sir, and Christopher sir, I am R. Ramesh from the 1987 to 1990 batch. Congratulations on your retirement and the incredible journey behind you. 3 thoughts come to my mind. First, it is humbling to realize how far we have come, your students just a few years behind you in life. Second, you prepared us for a field that led the world through the internet, mobile, and now AI revolutions. Your teachings were our foundation. And third, you have shaped over 1,000 students in nearly 4 decades. A truly remarkable legacy. Thank you from the bottom of my heart. Wishing you a happy and healthy retired life. Dear Dr. TK sir, Dr. RP sir, and Dr. DC sir, happy retirement. As a former student, I want to thank you. You were great teachers, you helped many students, and we will always remember you. Now enjoy your new time. We hope you are happy and relaxed. Thank you for everything and wish you all the very best. Thank you. Hello all, I am Maniraj, 2007 to 2010 batch. Now I am working as a development engineer in Waiplay, France. Sorry, என்னால் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வர முடியலை. பட் மை congratulations to my dear professors. I am really happy because I am one of your student as well. So thank you for your support throughout our career. என்னை பற்றி ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு அதிகமாக வந்து டிகே சார் ரொம்ப பிடிக்கும். ஒன் டைம் வந்து நாங்கள் 3rd year படிக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ வேலை ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கணுமே நம்ம காலேஜ் முடிச்சு போனோன்னே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற டயத்தில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து கிளம்பி போய் அட்டன் பண்ணிட்டு ஜாப்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சார் ஒரு ஜாப் கிடச்சிச்சு சார் அப்படின்னு சொல்லி டிகே சார்ட்ட சொன்னப்போ டிகே சார், ஏடே நீங்கள் படித்த படிப்புக்கெல்லாம் ஐடி பக்கம் போகாமல் என்ன இப்படி வந்து அட்டன் பண்ணி நீலாம் இங்கெல்லாம் போய் அட்டன் பண்ணலாமா ஃபஸ்ட்டு, அது உன்னோட கேரியரா இல்லை அப்படின்னு சொல்லி அப்போவே சொன்னவர். ஸோ ஹீ நோஸ் வெல் அபவுட் அஸ். அவங்களுக்கு தெரியும் உண்மையிலே, ப்ரொஃபஸர்ஸ் தே நோ பிஃபோர் அஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ ரியலி தேங்க்யூ வெரி மச் சார், அப்போயே வந்து நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு. ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் congratulations for your future and all the very best, and we miss you, and I forgot this. Thank you for this opportunity to connect a medium between students and professors. Thank you to the coordination team. Thank you all. Bye. ஜாலியாக இருக்கும்டா, கட் பண்ணலாம், கிளாஸ் கட் பண்ணலாம், சேர்மன் எலெக்ஷன் போகலாம், இல்லை ஸ்ட்ரைக்கெலாம் இருக்கும், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க. இதில் நான் வந்து 2வது கேட்டகரி. நான் பழனி முத்துக்குமார் சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து ஜாயின் பண்ணோம். ஒரு 3 மாதம் நாங்கள் என்னென்னலாம் நினச்சோமோ அதெல்லாம் பண்ணோம். ஆக்சுவலாக அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டடீஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவு டிசிப்ளினுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டுன்ட்டு. ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளாரியே ஏகப்பட்ட என்கொயரி, ஏகப்பட்ட அப்பாலஜி லெட்டரு. கிளாஸில் இருந்ததை விட கிளாஸ் வாசல்லையும் டிபார்ட்மெண்ட் வாசலில் நின்ற டைம் தான் அதிகம். அப்புறம் எலும்பு சார் எப்பயுமே எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். டிசி சார் கொஞ்சமாக தான் திட்டுவார். ஆர்பி சார் டிகே சார் சும்மா வச்சு செஞ்சுருவாங்க. அப்புறம் கடைசி ஒரு என்கொயரியில் இது ஒன்றும் ஆகுறதில்ல, என்னால் இங்கே இதுக்கு மேலே கன்னியூ பண்ண முடியாது, என்னை வந்து வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி விட்ருங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் நான் சொல்லிட்டேன். அப்புறம் மறுநாள் டிகே சார் வந்து என்னை கூப்பிட்டு பேசினார். ஆக்சுவலாக உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு தெரியும், உன்னை கிளாஸ்க்கு ஒழுங்காவா படின்னு சொன்னேன், நீ இங்கேருந்து வெளில போகிறேன்ற, நீ நாளைக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு, நீ டிகிரி வாங்காமல் இங்கேருந்து போகல, கிளாஸுக்கு போய் ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சுட்டாரு. இப்போ ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. நான் நிறைய தடவை யோசிச்சு பார்த்துருக்கேன். ஒரு ட்ரபிள் மேக்கிங் ஸ்டூடெண்ட்டு அவன் வாயாலேயே இல்லை நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம தலைவலி முடிஞ்சது, இவன் எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருக்கலாம். அப்படி பண்ணலை. ஒருவேளை நான் கேட்ட மாதிரி அவங்க இல்லை நீ எங்கேயாவது போகணும்னு விட்டுருந்தா நான் இன்றைக்கி என்னவா இருப்பணும் அப்படின்னு இருப்பானு எனக்கு தெரியலை. நேரில் பார்க்குறப்ப இதெல்லாம் சொல்லி தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி தோணும், பட்டு ஒரு மாதிரி இருக்கும், சொல்ல முடியாது. ஸோ இதோட ஒரு நல்ல டைம் இருக்காது. தேங்க்யூ சார், டிகே சார், ஆர்பி சார். My dear professors, greetings. This is Sukumar, BSc Computer Science 8790 batch. Teaching, it is not something anybody and everybody can do, as it requires a lot of patience, sacrifice and dedication. It is an art, a noble profession, and we were really lucky to have you as our teachers. You have groomed a lot of students during your tenure, and it is time to show a little bit of our love and gratitude through this unique mega event Prophase 2025. You may be parting away from the college, but not from us. On your way, there will be a lot of challenging adventures which you can cherish and continue to be our mentor, because someday that a similar situation will knock our doors too. I wish you a happy and a fun-filled future, and God bless you. I wish to thank the Prophase organizing committee and wishing the event every success. See you all soon in the event. Thanks. Take care. Bye.